சந்திக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். உங்களோட பேர் என்னம்மா? நாகராச புவனேஸ்வரி. நீங்கள் வந்து என்ன தொழில் இப்போ செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? குழந்தை தாயும் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களோட பாரம்பரிய முறைப்படி நீங்கள் பிள்ளைகள் பராமரிப்பு தொடர்பாக என்ன முறையில் நீங்கள் பார்க்குறீங்கள் என்று உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறார். 5 நாள் குளத்தண்ணி, வேப்பமில, பாவட்டை, பருத்தி, ஆமணக்கு, மற்றது இது ஆடாதோட அந்த 5 இலைகளையும் அவித்து அடுத்த நாள் சுடுதண்ணியில் அவித்து குளிக்க வெந்நீர் பார்த்து வேது பிடிச்சி நாரிகள் இதுகள் கை மூட்டு இந்த மூட்டு முழங்கால் எல்லாம் பிடிச்சி வேது பார்க்குறது. எத்தனை நாட்களுக்கு நீங்கள் இந்த 3 குளத்தண்ணி பார்ப்போம். மற்றது விட்ட நாளை பிறகு பட்டை தண்ணி, வேப்பம் பட்டை தண்ணி பார்த்து இந்த குளத்தண்ணி பார்க்கறதுல இருக்கிற நன்மைகள் என்னன்றது சொல்ல தெரியும். அது என்னென்னா இந்த நாரி வெறுத்த அந்த மூட்டு இதுகள் வராது. நாரி உழைவு, கை கால் உழைவு, முழங்கால் உழைவு அதுகள் ஒன்றும் வராது. அதுக்காகத்தான் நாங்கள் அதை பார்க்கணும். குழந்தை பிறந்த நாள் அண்டே தொடங்கிறீங்களா? இல்லை, அடுத்த நாள் தொடங்கிடுவோம். சீசரான்னு சொன்னால் 7ஆம் நாள் தான் குளத்தண்ணி அதுகள் பார்ப்போம். நாங்கள் சும்மா நோமலான்னு சொன்னால் அடுத்த நாளே நாங்கள் வலிக்கிட்டுருவோம். குளத்தண்ணி பார்க்குறதுல இருக்கிற நன்மை இந்த உடம்புல இருக்கிற நோய், உடம்புல என்ன வாதங்கள் இதுகள் மூட்டு வருத்தங்கள் அதில் ஒன்றும் வராது. குதிவாதம் அதில் ஒன்றும் வராது. மற்றது இப்போ தாய்க்கு என்ன விதமான உணவுகளை நீங்கள் அந்த புள்ள பீட்டின் போது கொடுக்கின்றீங்க? இந்த பத்தியம் வைத்து அதை பற்றி சொல்லலாம். பத்தியம் காயம் கொடுக்குறோம். காலமையில் காயம் கொடுக்குறேன்டா நச்சீரகம், வேர்க்கம்பு, மற்றது உள்ளி, ஒரு பல்லு, மஞ்சள் இவ்வளோத்தையும் நல்ல பசந்த அரைச்சி உருட்டி விழுங்கா கொடுக்குறோம். அது என்னத்துக்காக கொடுக்குறது? அது வயிற்று புண் காய்கிறதுக்கு. வயிற்றுல புண் இருக்குமா? அந்த சீசர் பண்ண புண் இருக்கும் தானே, புள்ள பிறந்த உடனே வயிற்று புண் இருக்கிறதால அது கொடுத்தா மாறும். அதுக்காக தான் நாங்கள் அது கொடுக்குறது. அதுக்கு பிறகு தேங்கி நோமல். அதுக்கு பிறகு மத்தியானம் சோறு நல்லா கரையை வடித்து சரக்கு இதுகளை அரைச்சி மல்லி, நச்சீரகம், வேர்க்கம்பு, மஞ்சள், உள்ளி இவ்வளோத்தையும் அரைச்சி நல்லா கூட்டு மாதிரி வச்சு கொடுக்குறோம். வெள்ளை பஜ்ஜி அரிசியா? இல்லை, குத்தரிசி. குத்தரிசி, நெல் குத்தன அரிசி சோறு தான் கொடுக்குறது. அந்த இப்போ ஆங்கில வைத்தியர் மாதிரி சொல்லுகிறார்கள் அந்த பத்தியம் வைக்கிறது எல்லாம் தவறுண்டா, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தவறுண்டு சொல்கிறார்கள். ஆனால் இதுதான் இன்னும் திறம். ஆனால் அந்த இப்போ ஆஸ்பத்திரியில் குளிசைகள் எல்லாம் கொடுக்கினோம். அந்த குளிசைகள் கொடுத்தும் அவருக்கு அந்த வயிற்றுக்கு புண்ணு இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த இதுகள் கொடுக்குறோம். நீங்கள் இதுவரையும் எத்தனை குழந்தைகளை இதோட 43வது குழந்தை பார்த்து கொண்டிருக்கோம். எல்லாருக்கும் அப்படி பத்தியம்? எல்லாருக்கும் அப்படித்தான் பத்தியம் வரைச்சு நான் பார்க்குறேன். பெரிய அரசாங்க உத்தியோகத்தர் மாதிரி இருக்கா? டீச்சர்ஸ் மாதிரி பார்த்துருக்குறேன். ஐயர் பிராமணர் ஆக்களுக்கு பார்த்துருக்குறேன். மற்ற இன்னும் சும்மா இதான ஆக்களுக்கு, பொதுமக்கள் இது அவங்களுக்கு பார்த்துருக்குறோம். அந்த குழந்தை பெற்ற தாக்கி சாராயம் கொடுக்குறேன்னு கதைக்கிறார்கள். அது உங்களோட உண்மையாது? அது உண்மை. என்ன அது கொடுக்குறது? அது என்ன கணக்கில் தானே, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்குறோம். அது என்னத்துக்கா அது கொடுக்குறது? அதுக்கும் உள் மாறுறதுக்கு தான். காயம் இறைக்கிறதும் காயமும் இந்த சாராயமும் கொடுத்தா தான் கரியாக காயும். காஞ்சா தான் அந்த தையலும் படிவா இளவட்ட போக்கில் அந்த தையல் கலகலண்டு காஞ்சி போயிருக்கும். படிவா நோமலாக வெட்டி போடலாம். அதுகள் ஒன்றும் கொடுக்காம ஒரு ஆளை பார்த்தது தான் நான். ஆனால் புண் பழுக்க துவங்கிடுச்சு. 43 குழந்தைகளை பராமரிச்சிருக்கிறீங்களா? அந்த பேருக்கு நீங்கள் சாராயங்கள் வாங்கி தந்திருக்கணும். ஆனால் பிராமணர் குடிக்க இல்லை. பிராமணருக்கு அவங்களுக்கு ஏதோ தூள் இதுகள் இடிச்சு தேனில் தின்ன. அவர்கள் இந்த குழந்தை பராமரிப்பு முறையை பற்றி சொல்லிடும். அந்த அவர்கள் என்ன மாதிரி பத்தியங்கள்? இப்போ சைவ சமயத்தவர்கள் மச்சங்கள் சாப்பிடுறாங்க. முருக்கங்காய், அவரைக்காய் பிஞ்சு பிராமணர்கள். மற்றது கேரட்டு இதுகளை தான், வாழைக்காய், சாம்பல் வாழைக்காய் அதுகளை தான் அவங்களுக்கு பத்தியம். மற்றவர்கள் செய்கிறது மற்ற நான் கொடுக்குற காயம் அதுகள் கொடுக்குறது, அந்த உருட்டி விழுங்குறதுக்கு அது கொடுக்குறது, சரக்கு இதுவும் கொடுக்குறது. மற்ற 21 அவங்கள ஏதோ எத்தனையோ சரக்கு அதை இடிச்சு, அது உங்களுக்கு தெரியாது என்ன அவங்க கடையில் வேண்டி கொண்டு வந்து அதை வெயிலில் காய வச்சு இடிக்கிறாங்க. என்னென்னு தெரியலை. அதை இடித்து அதை தேனில் குழைச்சி கொடுக்குறாங்க பிராமணராக்கள். மற்ற இந்த சும்மா நோமலாக்கள் இது கொஞ்சம் அந்த அதாவது அசைவம் சாப்பிட்றவர்கள் என்ன சாப்பாடு நீங்கள் கொடுக்குற? நீங்கள் தாக்கி நாங்கள் முதல் முருக்கங்காய், கருவாடு. எத்தனை நாள் வரையும்? 3 நாள் மட்டும் முருக்கங்காய், கருவாடு இதெல்லாம் கொடுக்குறோம். கிடைக்கிடையும் கொடுக்குறோம். மற்றபடி மீன், சின்ன மீன் குஞ்சுகள் அதுகள் கொடுக்குறோம். நாங்கள் என்ன மீன் அவர்களுக்கு நல்லது? திரளி, கிழக்க மீன், மற்ற விழா மீன், துள்ளு மண்டை
இதோட கொடுக்கலாம். அதுகளில் நீங்கள் இப்போ பத்தியம் வச்சு தான் என்ன பத்தியம் வச்சுட்டு இந்த தூள் போடாமல் அரைச்சி தான் பத்தியம் காய்ச்சி கொடுக்கணும். அப்படி என்றால் தான் அவர்கள் அந்த கூட செமிவாடை அடையும். அப்படியா? அப்போ நீங்கள் இவ்வளோ காலத்தில் உங்களோட அனுபவங்களை சொல்லுங்க. இந்த 43 குழந்தைகளை பராமரிச்சிருக்கிறேன்றீங்கள, உங்களோட அந்த அனுபவங்கள் என்ன குழந்தைகளுக்கு ஒரு நோய் நொடி இல்லை. நான் பார்த்தா இது வரைக்கும் அதுகள் என்ன குறை சொன்னது இல்லை. இன்னும் தேடி வருது. ஒரு முதல் பிள்ளை பார்த்தா 2வது பிள்ளை 3வது பிள்ளை எல்லாம் என்ன தான் கூப்பிடுங்க பார்க்குறது. அவ்வளோதுக்கு இது நல்ல வடிவாக பார்த்துருக்கணும். இப்போ 8 மாதம் வந்தோடனே வீட்டை வந்து என்னை கூப்பிட்டு அண்டி நீங்கள் தான் பார்க்கணுமென்னு சொல்லி அட்வான்ஸும் தந்துட்டு போவினோம். நீங்கள் எவ்வளோ ஒரு குழந்தை பராமரிக்கிறது வாங்குற நீங்கள்? முதல் 5க்கு பார்த்தது 6க்கு பார்த்தது நான் சம்பளம் மட்டும் கேட்குறேன். அவர்களாக தருவாங்க, சந்தோஷமாக தருவீங்க எனக்கு சம்பளம். மற்றது என்ன நீங்கள் இவ்வளோ காலத்திலும் இந்த நீங்கள் பராமரித்த குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை. வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்க? பிரச்சனை ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் இல்லை. அந்த குழந்தை பிறப்புற தேவையாளர்களுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ண விரும்புகிறீர்களா? குழந்தை பிறக்க போகிற தாய்மார்களுக்கு உங்களால் ஏதாலும் சொல்ல முடியுமா? இந்த நிலவில் நீங்கள் சொன்னீங்க, அந்த நிலவு என்ன அமாவாசை அதுகளில் பிறக்கிற குழந்தைகள் அப்படி அந்த என்ன அமாவாசை இல்லை கிராணம் கிராணத்தண்டு கெட்பனி தாய்மார்களை அந்த கிராணத்தண்டு 5 மணியோட சாப்பாடு கொடுத்து படுக்க விட்டுருவேன் வீட்டுக்கு. படுக்க விட்டு அந்த காலத்துல இப்போ எங்கட ஊர்ல இருக்குது, மட்டக்களப்பில் இருக்குது. ஆனால் இங்கே இல்லை, யாழ்ப்பாணத்தில் இல்லை. ஆனால் எங்கட மட்டக்களப்பில் இருக்குது. 5 மணியோட சாப்பாடை கொடுத்து உள்ளுக்கு விட்டுருவேன். விட்டா இனி விடிய இதை அப்போ எங்கட பழைய காலத்து ஆக்கள் சொல்லுவாங்க, சொரியக்கூடாது, கை காலை இப்படி மடக்கி இருக்கக்கூடாது. தாங்க கெட்பனிக்காரன் அது கிராணத்தண்டு அப்படி சொரிஞ்சா இப்படி பிராண்டனமாக இருக்குமா. ஆனால் எல்லாரும் நான் நம்பிக்கை இல்லாமல் எந்த குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு நான் அதை பார்த்தேன். நான் கிராணத்தண்டு அம்மா சொன்னதை வெத்தில போடாத, சுண்ணாம்பு உருட்டி போடாதங்க, பிள்ளைக்கு இப்படி உருட்டி கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கும் காதுகிட்டே உண்ணி மாதிரி உருட்டி வச்சிருக்கணும் சொன்ன அம்மாங்கிறாங்க. அப்போ நான் வெத்தில போடுறது தானே, வெத்தில போட கிட்டாவு வெத்தில போடுவோன்ற கிராணம் போக்கில் சுண்ணாம்பு உருட்டி போட்டுக்கொண்டே இருந்தேன். பிறகு 9ஆம் மாதம் குழந்தை பிறந்த உடனே இந்த காதில் அப்படியே பால் மாதிரி உருட்டி வச்சு. அப்போ அம்மா உடனே கேட்டால் என்ன அன்றைக்கு கிராணத்தண்டு சுண்ணாம்பு உருட்டி போட்ட நீ ஒரு சரி ஏனமாண்டு கொஞ்சம் பேர் காதில் உருட்டி வச்சு. அன்றைக்கு மீன் பட்டை விடாய் நமங்கடை மீன் பட்டுனா அந்த இது வெட்டுப்பட்ட மாதிரி இருக்கு மேம். கத்திரிக்கோளால் துணி வெட்டக்கூடாது, மேல் நாசு கிழிஞ்ச மாதிரி இருக்கும். நண்டு உடைச்சா அந்த நண்டு கால் மாதிரி இருக்கும், 2 விரல் தான் இருக்கும். அந்த காலத்தாக்கள் எங்களுக்கு சொல்லி தந்தது. சரியாம்மா, நன்றியா.